கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஏசாயா 59 1-2 வசனங்களை படிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே எனக்கு உங்களுக்கும் நடுவே தடையாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது பாவங்கள் தடையாக இருக்குது. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருப்பது பாவம். அந்த பாவம் நீங்கினால் தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் பதில் தருவார். அல்லேலூயா. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். அவருடைய கிருபை இருக்கும். நமக்கு அவருடைய சமாதானம் நம்மிலே தங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போது தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் சேருவதற்கு தடையாக இருப்பது என்னங்க? பாவம். தேவனுடைய ஜனத்தில் சேருவதற்கு தடையாக இருப்பது என்னங்க? பாவம்தான். அப்போ இந்த பாவம் நீக்கப்படணும். இந்த பாவம் நீக்கப்படுவதற்கு தான் என்ன செய்யப்படுகிறது? பாவத்தை நிவர்த்தி செய்வது இரத்தமே என்ற செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். அப்போ ரத்தம் தானே சிந்தப்படுது. இப்போ எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை படிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவர்களின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்குள்ளே இல்லாதிருப்பதினாலே அந்த பலி செலுத்தப்படுவது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதலும் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காலை இளங்காலை வெள்ளாட்டுக்கடாய்களுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவ நிவர்த்தி செய்யப்படுவது இல்லை. அவைகளில் எந்த பலனும் இல்லை. மீண்டும் மீண்டும் பாவம் உண்டு என்கின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே மீண்டும் மீண்டும் உண்டாகிக்கிட்டே இருக்குது. நிறைய நேரங்களில் நாம் கூட பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு போன பிறகு மீண்டும் அந்த பாவம் உண்டு என்கின்ற உணர்வு நமக்குள்ளேயே வந்துடும். ஐயோ, இன்னும் அந்த பாவம் மன்னிக்கப்படலை. மீண்டும் கர்த்தர்கிட்ட மன்னிப்புக்காக அழுகிறது, கெஞ்சுறது, உபவாசம் பண்ணுறது. இப்படி பாவத்தை நீக்குவதற்காகவே வேறு ஜெபமே பண்ணுறதில்ல. நான் பாவின்னே வாழ்நாள் முழுவதும் 30, 40, 50 வருஷம் 80 வருஷம் கூட ஓடி விசுவாசிகள் ஓட்டம் முடிஞ்சே போயிடுது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். பாவங்கள் உண்டு என்கின்ற எண்ணம், மனசாட்சி அவர்களுக்குள்ளே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது நிறுத்தப்படுமானால் அவர்கள் பலி செலுத்துறது நிறுத்திடுவாங்கல்ல. ஆனால் அந்த மனசாட்சி அவங்களுக்குள்ளே குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து இரத்த பலி செலுத்துகிறாங்க. ஆனால் இது நிறுத்தப்படுவது எப்படி? இந்த மனசாட்சியிலே அவர்கள் பாவமில்லை, குற்றமில்லை என்கின்ற ஒரு உணர்வுக்குள்ளே அவர்கள் வருவது எப்பொழுது வருவாங்க? கண்டிப்பாக அதுக்கு ஒரே பலி, பாவ நிவாரண பலி. தேவன் நியமித்து அவருடைய குமாரனாகிய இயேசு தேவ ஆட்டுக்குட்டி மரிக்கும்போது நமக்கு பாவம் நிவர்த்தி ஆகிவிடும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ இயேசு வந்துட்டார்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2025 வருஷம் ஆகுது. இன்றைக்கி இயேசு வந்துட்டார்ல. அப்போ கூட இன்னுமே பாவம் உண்டு என்கின்ற ஒரு உணர்வு இன்றைக்கி உண்டாகிக்கிட்டே இருக்குது. வாரம் சுத்திகரிப்பு ஜெபம் பாவம் உண்டு என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டாகிட்டே இருக்குது. அந்த சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வரலைன்னா பாவம் மன்னிக்கப்படாது. அப்புறம் பாவம் மன்னிக்கப்படலைன்னா உனக்கு திருவிருந்து கிடையாது. உனக்கு இப்போ வியாதி வரும், உனக்கு கடன் வரும், உனக்கு பிரச்சனை வரும், சாபம் உன்னை விட்டு போகாது. அவங்க அப்படியே பரிதாபமான ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அப்படியே ஏங்கிக்கிட்டு கிடக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிற இந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஆழமாய் தேவன்
நம்முடைய பாவத்தின் வேரை பிடுங்கி எடுத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த பலியில நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற, ஆவியிலே ஆழத்தில் மறைந்திருக்கிற அந்த பாவத்தை அவர் வேரோடு பிடுங்கி எடுத்து பாவமில்லாத பரிசுத்தமான சுத்த இருதயத்தை தேவன் நம்மிலே சிருஷ்டித்து இருக்கிறார். என்ன சொல்லுதுங்க வேதம்? சிருஷ்டித்தார். புதிய சிருஷ்டிகளாக்கப்பட்டோம், உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் நாம் கர்த்தரால் அந்த இரத்தம் நம்மை கழுவி சிருஷ்டித்திருக்கிறது, சுத்திகரித்து, அவர் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இனி அவர் நம்மிலே பாவம் உண்டு என்பதை அவரே நினைப்பது இல்லை. அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அவரே அதை சுத்தமாக அதை தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே இவன் பரிசுத்தான், இனிமே இவன் பரிசுத்தவாட்டி என்று கர்த்தரே சொல்லிட்டு அவர் திருப்தியாக உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சபை ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? பாவம் உண்டு என்கின்ற அந்த எண்ணத்திலேயே தானும் வாழ்ந்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் வாழ வைக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்யணும், மேலேயே போக முடியல. மேற்கொண்டு எதை நான் சொன்னாலுமே உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. இந்த பாவம் வேரோடு பிடுங்கப்பட்டு சுத்த மனசாட்சி நமக்குள் உண்டாயிருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்காக தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார்ல, பிதாவாகிய தேவன், அவருக்குமே நம்மை குறித்து சுத்தமான மனசாட்சி அவருக்கும் உண்டாயிருக்கிறது. இது ரெண்டு விஷயமுமே நமக்கு இருதிருத்தாரியம் இந்த கல்வாரி சிலுவை ரத்தம் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறது. அப்படி ஒரு இணைப்பை தேவனை உண்டாக்கி இருக்கிறார். இது ஒரு சத்தியம், இது சத்தியம். இதை கேட்பதினாலும் அதை நீங்கள் விசுவாசிப்பதினாலும் தான் அது உங்களுக்குள்ளே வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். வசனத்தை கேட்டு விசுவாசிப்பதினாலே நீங்கள் விசுவாசத்தில் பெற்று நீங்கள் உயருவீர்கள். சரிங்க, இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. சரி, போதும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம். இதில் சொல்கிறார், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினார்கள், அதுதான் பாவம். அருமையான தேவ பிள்ளைகளே, கலகம் பண்ணுறது ஒரு பாவமா அப்படின்னு கேட்கலாம். கலகம் அதான், அது ஒரு பாவம்தான். என்ன பாவம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெற்றோர் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறீங்க, பிள்ளைகள் அது கேட்கலைன்னா என்ன செய்யுது? நமக்கு கலக்கமாக இருக்குது. அவங்க நாம் இந்த வழியில் போகாது, இது நல்லதில்லை, இந்த ட்ரெஸ்ஸை போடாது, இது நல்லதில்லை, இப்படி தலை முடி வெட்டாது, இது நல்லதில்லை, இந்த மாதிரி ஒழுக்கமான காரியங்களை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அப்போ மீறி செய்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது? அதுதான் கலகம். கலகம். நாம் ஒன்று சொல்லும்போது அதை கீழ்ப்படியாமல் நான் இப்படி தான் செய்வேன். சிகரெட்டு குடிக்காதன்னா குடிப்பேன், நான் பீடி சாராயம் குடிகாரனா இருக்காதன்னா குடிப்பேன். இதெல்லாம் கலக புத்தி, கலக புத்தி. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். இதுதான் ஆதாம் ஏவாள் காலத்தில் அவங்க என்ன
சினிமாவுக்கா போனாங்க? இன்றைக்கி சினிமாவுக்கு போனால் பாவம். சினிமாவுக்கா போனாங்க? இல்லை விபச்சாரம் பண்ணானா ஆதாம்பு? அங்கே ஏவாளை தவிர வேறு பொம்பளை இல்லை. ஏவாளுக்கும் ஆதாமை தவிர வேறு யாரும் இல்லை. அங்கே விபச்சாரத்துக்கும் பாவம் இல்லை. திருட முடியாது, எல்லாமே அவங்களது தான். அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னா கலகம் பண்ணினார்கள். தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்காதே, இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். இவங்க என்ன செய்தாங்க? மீறி அதைத்தான் செஞ்சாங்க. இவர்கள் அதைத்தான் செய்தார். அதை செய்தபோது அவர்களுக்கு என்ன உண்டாச்சு? பாவம் உள்ளே பிரவேசித்தது. அவர்கள் நிர்வாணிகள் ஆனார்கள். தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். தேவனிடத்தில் சேர முடியவில்லை. வந்துச்சுங்களா பாவம்? கலகம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? கீழ்ப்படியாமை, மீறுதல், கலகம், பாவம். இதுதான் பாவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒன்று சொன்னாருன்னா அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவார். அது நமக்கு விளங்கலைன்னா கூட நம்ம செய்யணும், கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, பல அனுபவம் உள்ளவங்க, அவங்க நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்தி சொன்னால் அவங்க சொல்கிறது நல்லதாக தான் இருக்கும். கேட்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சில பிள்ளைங்க பசங்க கேட்குறதே இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதா? கலக புத்தி. கலகம் அது உண்டானால் என்ன செய்தது? அது ஒரு பெரிய பாவம். அது என்ன செய்தது என்றால் தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள உறவுகளை பிரித்து விட்டது. அதான் சொல்றார். 4ஆம் வசனத்தில் படிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அவருக்கு கோபம் உண்டாக்கி கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்கள் தேவனுக்கு முகத்தை காட்ட வேண்டிய பிள்ளைகள் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள். அதாங்க, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதுதான் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அதான். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? உன் பேச்சை நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன். சிருஷ்டிகர், தன்னை உண்டாக்கினவர், அவரை பார்த்து நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? என் வழி தனி வழி, நான் போவேன். அதுதான் பாவம். பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான். பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தான். அவங்க இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு நல்வழி பண்ணுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே கிடையாது. உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களுக்காக எல்லாம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் பெற்றோர்கள். அதனால தான் பெற்றோர்களை பார்த்து நீ என்னை ஏன் பெற்றாய் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ பெற்றோரையே பார்த்து நீ அப்படி கேட்பேன்னா என்னையும் பார்த்து அப்படி தான் கேட்ப. சிருஷ்டிகர்த்தராகி என்னையும் பார்த்து நீ அப்படி தான் கேட்ப. மண்ணான மனிதனாகிய நீ என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் உண்டாக்கின என் பிள்ளைகள் பார்த்து பார்த்து படைத்து உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் சுகமே எங்களுடைய சுகம் என்று நினைக்கிற பெற்றோர்களைப் போலதான் உங்கள் சுகமே எங்களுடைய சுகம் என்று தேவனும் நம்மை பார்த்து நினைத்தார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். என் ஜனத்துக்கு அறிவில்லை, என் ஜனத்துக்கு உணர்வில்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரை கர்த்தரை விட்டு விட்டார்கள், அப்படியே சமூகத்தை விட்டு விட்டார்கள். ரொம்ப நாள் ஆச்சு என்னை தேடி அப்படிங்கிறார். ரொம்ப நாள் ஆச்சு என் பிள்ளை என்கிட்ட வந்து அவனை நான் கொஞ்சி அவனை கெஞ்சி அவனோட பாசமாக பழகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு அப்பா சொன்னார்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் தேவனுக்கு அவருக்கு பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் பூமியில் அலறுகிறார்கள், எனக்கு இங்கே என்ன உண்டு அப்படின்னு அவர் இறங்கி ஓடி வருகிறாராம்.
இங்கே ஓடி வந்தால் அவனை போய் கட்டி தாவி அணைக்கிறதுக்கு பாவம் தடையாக இருக்குது. என்ன பண்ணுறது? பாவம் தடையாக இருக்குது. இஸ்ரவேல் நடுவில் அந்த மகா ஜன கூட்டத்தை 30 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு வராரு. வனாந்தரத்தில் கொண்டு வந்தவர்களுக்கு கூடாரங்களை போடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கும் ஒரு கூடாரத்தை போடுங்க. அவர்களுக்கு நடுவிலே அவருக்கு ஒரு கூடாரம், அது கர்த்தருக்காக போட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பாவமும் அவருடைய கூக்குரலும் அங்கே இருந்தபடியினால் தேவன் அவர்கள் நடுவில் இருக்க முடியல. அவர் சொன்னார், என்னை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டுருங்க, அங்கே கூடாரத்தை போட்டுருங்க. உங்கள் நடுவில் என்னால் இருக்க முடியல, உங்கள் பாவம் எனக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது, உங்களை ரட்சிக்க முடியல, உங்களை பார்க்க முடியல. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லை. ஆனால் அவருக்கு பெரிய ஆசை, அவருக்கு பெரிய ஆசை. அந்த குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் அங்கே போயிருந்தேன் கோயம்புத்தூரில். அது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்குது. அது அழுகுது, அப்பப்போ அதை அணைச்சி முத்தம் கொடுக்குது. அது முதுகில் ஒரு துணி போட்டிருந்த துணி கொஞ்சம் விலகுச்சு. அப்புறம் தான் நான் பார்த்தேன், முதுகில் அவ்வளோ பெரிய ஒரு கேன்சர் கட்டி அப்படியே சீல் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் வேதனை. அதனால தான் அந்த குழந்தை அழுகுது. அதை அப்படியே ஒரு கையில் இப்படி தொடச்சி துணியில் தொடச்சி பையில் போட்டுக்கிட்டு அடுத்த துணியை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய அணைச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு நான் பார்த்தேன். அதையே தாய் அந்த குழந்தையை நேசிக்கிறாள். அவள் வெறுப்பது அந்த கேன்சர் கட்டியை தான், அந்த வியாதியைத்தான் அவள் வெறுக்கிறாள். அதே மாதிரி தான் பிள்ளைகளாகிய நம்மேல் அவர் பாசம் வைத்திருக்கிறார். ஆனால் பாவம் நமக்கும் அவருக்கும் தடை உண்டாக்குது. பாவத்தை நீக்க வரைக்கும் அவருக்கு நிம்மதி இல்லை. ஆமாம், அதை நீக்கிட்டு தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மை நிமித்தம் அவர் பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த சத்தியத்தை போய் சொல்லு, இதை சொல்லி என் மக்களுக்கு என்னை பற்றி சொல்லி நான் அவர்களுக்கு எல்லாமே செய்து முடிச்சிட்டேன். இனிமே அவங்க எந்த ஒரு பாவத்தையும் நினைக்காம அவங்க நேராக என்கிட்ட ஓடி வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, அவர்களுக்கான பாவ பரிகாரத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், போய் சொல்லுங்கிறார். அது எப்படி செய்தார்? அந்த பாவத்தினுடைய விளைவு எப்படி இருக்குது? அடுத்த வசனத்தில் சொல்றாரு, 5ஆம் வசனத்தில், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. நீங்கள் இன்னும் விலகி போக நீங்கள் ரொம்ப அடிக்கப்படுவீங்க. அது உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? அதுதான் அது கீழே சொல்றாரு, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் உள்ளது. ரணங்க, உச்சந்தலையும் உள்ளங்கால் வரையிலும் காயம், வீக்கம், ரணம்னா எனது புண்ணுங்க. நீ இன்னும் என்னை விட்டு விலகி போக போக இன்னும் என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, இது உனக்கு காயம், இது உனக்கு வேதனை, இது மிகவும் வேதனைப்பா என் மகளே, இது மிகவும் கொடிய வேதனை. சவுலை பார்த்து சொன்னார், சவுலே நீ முள்ளில் உதைக்கிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையான்னு கேட்டார். அவனுக்கு தெரியல, அவர் மதவெறி பிடிச்சவன். மதவெறி பிடிச்சு தன்னுடைய மதத்துக்காக அவன் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிற ஒரு வேலையை செய்கிறான். அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலைகளை போடுகிறான். சபைகளை பாழாக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ முள்ளில் உதைக்கிறாய், உனக்கு இது கடினம் இல்லையா? நீ ஒவ்வொரு முறையும் நீ அடிக்கிறதெல்லாம் முள்ளுப்பா, குத்துறதெல்லாம் முள்ளு, அது ரணம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகி நாம் போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது ரணம், அது காயம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையில் சுகமே இல்லை. இதை தான் அலைந்து திரிகிற, தேவனை விட்டு அலைந்து திரிகிற ஒவ்வொரு பாவ மனிதனுக்கும், கலக புத்தியிலே கர்த்தரை விட்டு அகன்று போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் இருக்கிற நிலைமை இதுதான் நிலைமை. இதுதான் ஏசாயா 53:6 நாம் இப்படி வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார்.
இதைத்தான் ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனத்தை நாம் இதில் எடுத்துக்கொள்ள போகிறோம். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய முகரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த கேடு என்கின்ற ஒரு வார்த்தை, அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய அக்கிரமத்தை, பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் பாவத்தின் தண்டனையையும் பிதாவாகிய தேவன் பாவ நிவாரண பலி ஆட்டுக்குட்டி மேலே போட்ட பொழுது அவர் அந்த கேடு அடைந்தார். அதான் இப்படி சொல்லுது. இதை ESV பைபிள் டிரான்ஸ்லேட்டரில் அந்த கேடு அதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, தோற்றமும் குலைக்கப்பட்டு இருந்தது, உருக்குலைக்கப்பட்டு இருந்தார், மனிதனே அல்ல அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தோற்றம் குலைக்கப்பட்டு இருந்தது, உருக்குலைக்கப்பட்டு இருந்தார், மனிதனே அல்ல. அவரை பார்க்கும்போது அந்த கேடு என்ற அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை அவர் இப்படி சொல்லுகிறார். மெசேஜ் டிரான்ஸ்லேட் புத்தகத்தில் அவர் சொல்லும்போது, அவர் சீரழிக்கப்பட்ட முகம், அதை பார்க்கும்போது அது சீரழிக்கப்பட்ட முகமாயிருந்தது, பாலடைந்த முகம், அடையாளம் தெரியாத முகமாய் இருந்தது. அவர் இயேசுனே தெரியல. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 10,000 சிறந்தவர் என்று அழகை குறித்து பாடி புகழ்கிறோம். ஆனால் சிலுவையில் அவர் சீரழிக்கப்பட்ட முகம், பாலடைந்த முகம், அடையாளம் தெரியாத முகமாக இயேசு காணப்பட்டார். நியூ லிவிங் டிரான்ஸ்லேட்டரில் தோற்றத்தில் இவர் மனுஷனா என்று சந்தேகப்படும் அளவுக்கு இருந்தார், பார்த்தவர்கள் பிரமிப்படைந்தார்கள். இவர் மனுஷனா என்று சந்தேகப்படும் அளவுக்கு இருந்தார், பார்த்தவர்கள் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த பாவத்தின் விளைவாகிய அந்த கேடுகளை, இதைத்தான் ஏசாயா புஸ்தகத்தில் அப்படி அவர் வர்ணிக்கிறார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அவருக்கு அங்கே சுகமே இல்லை, சுகமே இல்லை. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாக இருந்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாக இருந்தது. அது சீல் புதுக்கப்படாமலும் காய கட்டப்படாமலும் எண்ணெயால் ஆற்றப்படாமலும் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையில் அவர் சுமந்த தீர்த்தார். தேவ பிள்ளைகளே, தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் நம்முடைய பாவத்தினுடைய விளைவுகளையும் தண்டனைகளையும் அவர் சுமந்தார். இதை நாம் விசுவாசிக்கவும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளவும், அந்த பாடுகள் என்னுடையது என்று நாம் அதை அறிக்கை செய்யவும் வேண்டும். என்னுடைய அந்த கேட்டை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் விடுவிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன், பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லணும். இயேசுவை விசுவாசிப்பது, இயேசுவை நேசித்து தேவனுடைய பிள்ளைகளாய் நடப்பது என்பது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு நம்முடைய கேட்டை நீக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்கும் போது தான் அது நமக்கு ஆழமான சரியான விசுவாசத்தை கொடுக்கும். அவர் இரத்தத்தை நம் மேலே தெளித்தார். அவர் இன்றைக்கெல்லாம் பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் கூட கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய ஏசாமி படம், இந்த ஆர்சி கோயில் எல்லாம் இருக்கிற சிலுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கூட இருக்குல்ல, ஐங்காயங்கள், 2 கையில், காலில், விழாவில், தலையில் ஐங்காயங்கள். எண்ணி பார்த்தா 5 தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான்.
பைபிள் அப்படியெல்லாம் இல்லை. சுத்தம் அவர் அடையாளமே தெரியல. அப்படியே முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நொதிக்கிற ரணமாக்கிட்டாங்க புண்ணு. அவ்வளவு காயங்களை உடையவராக இருந்தார். யார் சொல்லுவா? யார் இதை நினச்சி பார்க்குறா? இவ்வளவு கேடடைந்திருந்தார் அவர். என் தேவனே என் தேவனே என்று இதில் தான் அவர் கைவிடப்பட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் பிதா அவரை கைவிட்டார். பாவம் செய்தது நாம, கைவிடப்பட்டு இருப்பது நாம, மேய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறவர்கள் நாம. அவர் என்ன பாவம் செஞ்சார்? அவர் ஒரு பாவம் செய்யல. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. பாவமே செய்யாதவர் அவர். அவரை ஏன் பிதா கைவிடணும்? நம்முடைய பாவத்தை அவர் மேலே வச்சதுனால அவரை கைவிட்டு அந்த பாவத்தின் பரிகாரம் பூர்ணமாய் நிவர்த்தி ஆன பிறகு அவர் அந்த பாவத்தில் மறிக்க வேண்டும். மறிக்கிற வரைக்கும் விட்டுட்டார். அப்படி பாவத்தின் விளைவுகளையும் பாவத்தின் தண்டனையும் சுத்தமாக இயேசு கிறிஸ்துனுடைய தலையில் வச்சு அதை தீர்த்து விட்டார் பிதாவாகிய தேவன். எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. பாவ நிவாரணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவத்தினுடைய அடித்தளத்தை வேரை பிடுங்குகிற வேலையை இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் செய்து முடித்தார். நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? பாவம் உன்னுடைய பாவம்தான், பாவத்தை அறிக்கை பண்ணு. ஏதோ அந்த பாவம் இந்த பாவம்னு சொல்லி மேலே இருக்கிற செடியை பிடுங்கி விட்றான். உள்ள வேர் அப்படியே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதே வேரில் இருந்து அதே செடியை முளைச்சி அதே கனிகள் கொடுக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. அந்த காஸ்பிள் இல்லை. இங்கே காஸ்பிளே வேற, இங்கே சுவிசேஷ நற்செய்தியே வேற. இது முந்தின ஆதாமாகிய முதலாதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தை அதனுடைய வேறையே பிடுங்கி போடுகிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பாவம் என்பது அதுதான் பாவம். அது களையப்பட்டது என்பதை நீ எப்போ விசுவாசிக்கிறையோ, அது எப்போ உனக்குள்ளே பரிபூர்ணமான நிச்சயத்துடன் அது உனக்குள்ளே வருதோ, அன்னைக்கு தான் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அதனுடைய நிச்சயத்தை நீ நல்லா அறிஞ்சு இருக்கும்போது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமானது, தேனிலும் இனிமையானது. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கசப்பு தான். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது ஐயோ எவனா சூனியம் வச்சுட்டானோ, எவனா மந்திரம் வச்சுட்டானோ, பில்லி சூனியம் என்னை தொடர்றதோ, சாபம் என்னை தொடர்றதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க காலம்புரை. எந்த ஊழியக்காரனும் கையை வச்சோடனே இது 2ஆம் தலைமுறை பாவம் மேலே வந்துட்டு இருக்குமா? எந்த தலைமுறை? ஆதாம் தலைமுறை பாவத்தையே கர்த்தர் எடுத்துட்டாருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரையிலும் மீட்கும் பொருளை அவர் கொடுத்து அவருடையவர்களாக இந்த பீடத்தண்டையிலே நாம் வருகிறோம். இது அவர் செய்த ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு பிரமாணத்தை கொண்டுகிட்டே வந்தாங்க. மீட்கும் பொருள் நம்முடைய ஆத்மா மீட்பு, ஆத்மாவினுடைய மீட்பு கர்த்தருக்கு அருமையானது என்று எழுதியிருக்கிறது. அதனால தான் நீ கர்த்தருடைய பிள்ளைகளை எண்ணும்போது எல்லாரும் எண்ணிட முடியாது. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் ஆனந்த களிப்போடு அவருடைய சன்னிதானத்திற்கு வருவார்கள். அவர் தேவனுக்கென்று விலைக்கிரயம் கொடுத்து தான் வரணும். உள்ள விலைக்கிரயம் கொடுக்கணும், கொடுத்து வரணும் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது ஒரு பிரமாணம், அது ஒரு விதி. ஆனால் உங்கள் பாவத்துக்கும் என் பாவத்துக்கும் கொடுக்க வேண்டிய அந்த பணம் அல்லது இரத்த கிரயம் என்பது அது விலை மதிக்க முடியாதது. அது தேவனே ஒரு நாள் தருவார், தேவனே தருவார். அதனால தான் சொன்னார், நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படலை, விலை மதிக்க முடியாத ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே தான் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ வெள்ளியும் அல்ல, பொன்னும் அல்ல, விலையேறப்பெற்ற இரத்தம். எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே நமக்கு உண்டாயிருக்கிறது.
இது என்னன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் யூத பாரம்பரியத்தில் வளர்ந்தவர். அங்கே என்ன சொல்லுதுன்னா, தன் சகோதரன் ஒருவன் கடன்பட்டு யாராவது ஒருத்தனுக்கு அடிமையாகி போயிட்டான்னா அவனுடைய உறவுக்கார மீட்பர் ஒருவர் எழும்பணும். அதாவது அவனுடைய இரத்த வழியில் இருக்கிற இரத்த சொந்தத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் எழும்பி அவன் போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த சகோதரனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்டு கொண்டு வர வேண்டும். இது யூதர்களுடைய கடமை, அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சொத்தை அவங்க இழந்துடுறாங்க, யாரோ ஒருவன் இழந்துட்டான். அப்போ என்ன செய்யணும்? உறவுக்கார மீட்பர் சகோதரர்களில் ஒருவன் எழும்பி அவன் போய் தன்னுடைய பணத்தை வச்சு அந்த சகோதரனுடைய பொருளை அவன் மீட்டு கொண்டு வரணும். நகோமி ஊரை விட்டு போயிடுவா, திரும்பி வருவா. அதை ஆளக்கூடிய ஆண் மக்களே இல்லை, புருஷனும் இல்லை, 2 ஆண் பிள்ளைகளும் இல்லை, ஒரு மருமகளும் மாமி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நிலபலன்கள் என்ன செய்கிறது? உறவுக்கார ஒருவனுக்கு அதை கொடுக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு போவாஸ் போய் அவன் ஒளிமுக வாசலில் உட்காந்து ஒருத்தன் போகிறான். அவனை கூப்பிட்டு, அவன் தான் சுதந்திரவாளி, அவனை கூப்பிட்டு சொல்கிறான், நீயும் நானும் தான் இப்போது நகோமிக்கு இருக்கிற உறவுக்கார மீட்பர்கள். அதில் முதல் உனக்கு தான். நீ அந்த நிலங்களை மீட்டுக்கொள்ள உனக்கு மனசு சம்மதமானு கேட்குறான். சொத்து தானே, உடனே ஈன்ட்டான். சொத்து தானே, வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டான். ஆனால் கூடவே நீ அதை அவளுடைய மருமகளாகிய ரூத்து கையில் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் மறுத்துறான். அது எனக்கு வேண்டாம், என்னுடைய சுதந்திரத்தை நான் ஏன் கெடுக்கணும், நான் அதுக்கு தடைப்பட மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆனால் யூத பாரம்பரியத்தில் ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சகோதரன் சந்தானம் இல்லாமல் மரித்து போயிட்டா வேறு ஒரு உறவுக்கார சகோதரன் உள்ளே வந்து அவருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும், குழந்தை சுதந்திரம் கொடுக்கணும். அவன் எழும்பி வரும்போது அவனுக்கு மரித்தவனுடைய பேர் வைக்கணும். இவன் பேர் இல்லை, மரித்தவனுடைய பேர் வச்சு அவன் தலைமுறை, அவனுடைய சந்ததி அழியாமல் இஸ்ரவேல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது சட்டம். அப்படி செய்யலைன்னா அந்த சகோதரன் செருப்பு ஒளிமுக வாசலில் வந்து 10 பேர் முன்னாடி செருப்பு கழட்டி விட்டுறோம். அவன் என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணு இஸ்ரவேலில் தன் சகோதரனுடைய வீட்டை கட்டாமல் போனான்னு சொல்லி உறவுக்கார அந்த சகோதரன் மூஞ்சியில் காரி துப்பிட்டு போகணும். செருப்படுத்து அடிக்கிறதுக்கு தான் சமானம், அது மூஞ்சியில் துப்பிட்டு போயிடணும். அதான் உறவுக்கார மீட்பர் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த அண்ணன் தம்பி உறவு ரொம்ப கரெக்டாக வச்சுக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். வீடெல்லாம் கொடுக்கும்போது கூட மூத்தவனுக்கு முன்னாடி வீடு கொடுத்து பின்னாடி, ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். உறவுக்கான இந்த சகோதர மீட்பு என்பது என்னன்னு சொல்லி பவுலுக்கு நல்லா தெரியும். உபாகமம் 25:5-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நான் சொன்ன அந்த விஷயம் தெரியும். அப்போ போவாஸ் என்ன செய்வான்? அந்த இடத்தையும் வாங்கிக்கிட்டு ரூத்தையும் கல்யாணம் பண்ணிக்குவான். ரூத்தை கல்யாணம் பண்ணி மரித்தவனுடைய சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி மரித்தவனுடைய பேரை அவளுக்கு வச்சு அவங்ககிட்ட வாங்கின அந்த நிலபலன்கள் எல்லாமே அவனுக்கு ஒரு நாள் அவன் பேர் அழியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் கோத்திரம் குலம் அழியாமல் அப்படியே வளர்ந்து வரும். எவ்வளோ ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்கிறார். ஸ்தோத்திரம். சரிங்க, அடுத்தது என்னாகமம் புஸ்தகம் 35:16-19 வரைக்கும் நம்ம படிக்கும்போது அதில் 19ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவன் சகோதரன், உறவுக்கார சகோதரன் எழும்பி போய் கொலைகாரனை கொன்று பழி தீர்க்க வேண்டும். கொலைகாரனை கொன்று பழி தீர்க்க வேண்டுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 9:4-5-6 அப்படிதான் சொல்கிறார். மனுஷனுடைய ரத்தம் சிந்துகிறது, எவன் சிந்தறானோ அவனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும். மனுஷனுடைய ரத்தம், மனுஷன் தேவசாயலாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தேவன் அவனை பழி வாங்குவார். எப்படி பழி வாங்குவார்? இப்போ இவ்வளவு பேருடைய பாவத்தை, இவ்வளவு பேருடைய இரத்த பலியை சிந்த வச்சிட்டு இருக்கிறானே இந்த சாத்தான்,
எப்படி? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்ன? பாவம். முதலாவது, இயேசு சிலுவையில் பாவத்தை பரிகரித்தார். பாவத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். இரண்டாவது, அவர் மரித்து அவர் ஆவியிலே, சரீரத்திலே கொலை கொண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பாதாளம் வரைக்கும் போனார். போய் பாதாளத்தில் இருக்கிற பிசாசை பிடித்து அவனை நியாயம் தீர்த்தார். அவன் தலையில் அடித்து அவனை காயப்படுத்தி அவன் கையில் இருக்கிற பாதாளத்துக்குரிய திறவுகோலை, மரணம் என்கின்ற திறவுகோலை அவன் கையிலிருந்து பிடுங்கி எடுத்து அவனை வெறுமையாக்கி அவனுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவனுக்கு அக்னியும் கந்தமும் எரிகிற கடல் தள்ளப்படுவாய் என்று தீர்த்துட்டு தான் அவர் வெளியே வந்து அவர் தன்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு அவர் எருசலேமிலே உலாவினார். பிதாவிடத்தில் போயிட்டு வந்து உலாவினார். அதான் மீட்புக்காரரான சகோதரன். அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக வந்தார். நம்மை போல ஒரு பெண், நம்ம எப்படி பிறந்தோம் அதே மாதிரி ஒரு பெண்ணின் வயிற்றில் அவர் பிறந்து நம்முடைய சகோதரராகி, நம்முடைய மீட்புக்குரிய சகோதரர், மீட்பரான சகோதரராகி அவர் போய் சிலுவையில் மரித்தார். போன வாரத்தில் நம்ம வாசித்தது போல முந்தின ஆதாம் கடைசி ஆதாமானா. எப்படி ஆனா? அவன் பாவத்தினுடைய சங்கிலி தொடர்ந்துச்சு. ஆனால் அந்த பாவ சங்கிலியில் அகப்படாத ஒரு குழந்தை தான் கன்னிமரியாளுடைய வயிற்றிலே தேவனால் பிறந்த ஒரு குழந்தை. அந்த பாவமில்லாத குழந்தை இந்த உலகத்தில் கர்ப்பந்தரித்து அது வெளிப்பட்டது. அவர் சிலுவையில் அவர் பொறாமையினாலே, அவர் பாவத்தினால் அல்ல, பொறாமை கொண்டு அவர் சிலுவையில் அறையிறாங்க. அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அவர் மகிமையின் கர்த்தர், இரண்டாம் ஆதாம், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரே இறங்கி வந்தார். உங்களுக்கும் எனக்கும் மீட்பராக இறங்கி வந்தார், சகோதரராக இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து நம்முடைய பாவத்தை, அக்கிரமத்தை அவர் தலைமையில் சுமந்தார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் கொடிய ரணவேதனைப்பட்டு அவர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து, அது மாத்திரமல்ல, அவர் ஆவியிலே புறப்பட்டு போய் ஆவிகளின் உலகத்தில் மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை, பொல்லாத பிசாசை தன்னுடைய ஆவியில் உயிர் கொண்டு போய் அவனை அழிச்சிட்டு தான் வெளியே வந்தார். அதுதான் பழி வாங்குகிற சகோதரன். படிச்சிட்டுங்களே, இருக்குதா இல்லையான்னு கூட சந்தேகப்பட்டுருவீங்க. என்னாகமம் 35:19. பழி வாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும், அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். அந்த காரியத்தை கரெக்டாக யார் செய்வா? நம்ம பாவத்தில் தள்ளி அக்கிரமத்தை நம்ம மேலே சுமத்தி தேவனையும் நம்மை விட்டு பிரித்து தனியாக்கி நம்ம எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிய வச்சான்ல, அலைந்து திரிய வச்சான்ல, அந்த பாவத்தை இயேசு தீர்த்தார். ரெண்டாவது, அந்த பழிகாரனை அவர் தன்னுடைய ஆவியில் போய் பாதாளம் வரைக்கும் போய் அவனை தீர்த்து கட்டிட்டு தான் வெளியே வந்தார். உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. மீட்பின் சகோதரர் என்ன செஞ்சார்? மீட்பு நமக்கு என்ன தந்திருக்கிறது? நினச்சி பாருங்க. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சுவிசேஷம். ஒரு அடகு கடையில் ஒரு நகை போய் வச்சுருக்கிறோன்னா, 2 பவுன் 3 பவுன் வச்சுருக்கிறேன்னா போனோன்னே சும்மா கொடுத்துட மாட்டான். அதனுடைய கிரயத்தையும் கொடுக்கணும், அது எத்தனை வருஷமாக அது இருக்கோ அதனுடைய வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த நகைக்கடையிலேருந்து அந்த பொருளை மீட்க முடியும். அதே போல் தான் நம்முடைய ஆத்ம மீட்பு அவருக்கு அருமையாக இருந்தது. ஆகவே நம்முடைய விலைக்கிரியத்தை, நம்முடைய முதலையும் கொடுத்தாரு, அதுக்கு மேலே வட்டியும் கொடுத்தாரு, அதுக்கு மேலே ஓவர் பேமெண்ட் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவையே கொடுத்ததுனால ஓவர் பேமெண்ட் கொடுத்து தேவன் நம்மை பாவ மன்னிப்பாகிய மீட்பர் நம்மை மீட்டு எடுத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். மீட்டு எடுத்து இருக்கிறார். இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும். நம்முடைய மீட்பு என்பது சாதாரணமானதல்ல. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது லேசான காரியம் கிடையாது. அனாதி காலம் முதல் தேவன் நம்மை வைத்த பேர் அன்பினால் நம்மை பிரிய முடியாத இரத்த பாசம், அந்த சொந்த உறவு, அவருடைய ஆவி இல்லையா, நம்ம அவருடைய மூச்சு இல்லையா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் இல்லையா, எப்படி அவர் நம்மை இழப்பார்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு தான் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இது யாருக்கு விளங்குதா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா விளங்கும். ஏன்னா அவன் யூதர் பாரம்பரியத்தில் ஊர்ன மட்டும் அவன்
அவனை தெரியும், அவன் ரொம்ப வைராக்கியம் முடிச்சுவேன். அதனால தான் போய் இந்த கிறிஸ்தவர்கள் அழிக்கிறதுக்கு அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரிய கூட்டத்தில் அவனை போய் கூட்டிகிட்டு வர சொல்லி அவன் கையில் நிருபங்களை கொடுத்து போய் இந்த கிறிஸ்தவங்களை கொல்லுறான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வாடா அப்படின்னு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்க சொல்லி அவங்க கையில் ஆர்டர் கொடுத்தாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா வேதம் தெரியும். அவனை இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மதிய ஆகாயத்தில் சூரிய வெளிச்சத்தில் மதிய பிரகாசமில் ஒளியில் அவனுக்கு தரிசனமாகி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். இவர் அழிஞ்சிட்டார், இவர் சாதாரண மனுஷன், இவர் தேவனால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் நினைச்சோமே. இவர் கர்த்தரே, ஆனால் இவர்தான் நம்முடைய மீட்பர், இவர்தான் நம்முடைய சகோதர மீட்பர், இவர்தான் நம்முடைய மீட்பின் தேவ ஆட்டுக்குட்டி. மேசியா வந்து நம்மை மீட்பார் என்று சொன்னால் நாம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு யுத்தத்தை திரட்டிட்டு போய் தாவீது மாதிரி சண்டை போடுவார்னு. ஆனால் இவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போய் நம்ம எல்லாவற்றையும் மொத்தமாக இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டுட்டு வந்தார். இப்போ அவருக்கு நல்லா புரியுது, பைபிள் நல்ல தெளிவாயிட்டார். இப்போ சொல்கிறாரு, என்னுடைய பாவ மன்னிப்பு மீட்பு எனக்கு அவராலே உண்டாயினது. அவர் என்னை மீட்டு விட்டார். ஓவர் பேமெண்ட் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். சங்கிலிகள் கலந்துருச்சு அப்படியே. ரோமர் 7 சொல்கிறாரு, ஐயோ இந்த மரண சரீரத்திலிருந்து நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கதறி அழுதுவேன். ஆனால் இப்போ சொல்கிறான், அதெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்க கேட்க அந்த மரண சங்கிலி தானாகவே கலந்து விழுந்துருச்சு. ஆவியிலே விடுவிக்கப்பட்டான். பாதாள வரைக்கும் போய் பிசாசை அழிச்சிட்டு வெளியே வந்த தேவகுமாரனை பார்க்கிறார். என் ஆத்ம மீட்பர் அவர், எனக்காக தன்னைத்தானே மீட்கும் பொருளாக கொடுத்தவர் அவர், ஜீவனை கொடுத்தவர் அவர். இது எவ்வளவு அருமையான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு பெரிய சத்தியம். ஐயோ, இது தெரியாமல் அந்த கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணினேனே, அந்த கிறிஸ்தவர்களை காயப்படுத்தினேனே என்று எந்த ஊழியத்தை, எந்த கிறிஸ்துவை, எந்த தேவ ராஜ்யத்தை இடிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு அவன் வந்தானோ அதே ஊழியத்தை கட்டி எழுப்புகிற மகனாக அவன் மாறிவிட்டான். இந்த வெளிச்சம் வந்துச்சு பாருங்க, ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் மேன்மை அடைவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக விட்டுட்டு எழும்பி புறப்பட்டான். தன் ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவே கர்த்தர் என்று தாமதமில்லாமல் பிரசங்கிக்க தொடங்கினான். தேசமெங்கு ஓடினான். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? எப்படி நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம்? நம்முடைய பாவ மன்னிப்பின் மீட்பு எப்படிப்பட்டது தெரியும் பவுலுக்கு. 2 சகோதரிகள் சந்தைக்கு வராங்க. ஒரு சகோதரி, 2 பேரும் நல்லா அழகான பிள்ளைங்க. சந்தையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒருத்தன் வாங்கிட்டு போய் சமையல் வேலையில் போடுறான். ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பொண்ணை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறான். ஒரு நாளுக்கு விசாரிக்கும் போது அவள் எப்படி இருக்கிறா, இவ எப்படி இருக்கிறா, இவ சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா, அவள் விவசாயியாக இருக்கிறா. 2 பேருமே பாவம். அவங்க 2 பேருக்கிட்டே ஒன்றும் இல்லை. வாங்கிட்டு போனான் பாருங்க, பணம் கொடுத்து. அவன் வேலை அது. அவனுக்கு என்ன வேணால் அவளை பண்ணலாம், அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி தான் பிசாசு பாவத்தில் நம்மெல்லாம் வீழ்ந்து போன போது பாவம் செய்ய வச்சு நம்மையெல்லாம் விழ பண்ணி தேவனை விட்டு பிரித்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் இஷ்டப்படி நடத்திட்டு இருக்கிறான். ஒரு சிலரை வேசி கல்லராக மாற்றுறான், ஒரு சிலர் திருடர், சிலர் கொலைகாரலாக மாற்றுறான். ஒவ்வொருத்தரும் பலவிதமான பாவங்களில் விழுந்து கிடக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க இல்லை. பவுல் இப்போ வேற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் இல்லை, நான் அல்ல, என்னில் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் என்கிற வேறொரு பிரமாணம் இருக்குது. அதுதான் அவனை ஆண்டு கொண்டு அவனை விபச்சாரனாக்குது, அவனை கொலைகாரனாக்குது, அவனை வேசிக்கலனாக்குகிறது, திருடனாய் மாற்றுகிறது. ஆகவே அந்த பாவம் என்கின்ற அந்த வேறொரு பிரமாணம் அது கொல்லப்பட வேண்டும். அது அழிஞ்சாதான் ஒவ்வொரு மனுஷனும் விடுவிக்கப்பட முடியும் என்பதை பவுல் தெரிஞ்சுக்கிட்டார். இந்த சத்தியம் புரிஞ்சவங்க எந்த ஒரு பாவம் செய்கிற மக்களையும், எந்த ஒரு கஷ்டத்தில் கீழ்த்தரமாக இருக்கிற மக்களை அனாவசியமாக விட மாட்டாங்க. அதுக்கு பாவம் தான் காரணம் என்பதை உணர்ந்து அவர்களை மீட்டெடுக்க அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ உலகம் அப்படி இல்லை. இதெல்லாம் தெரியாது கிறிஸ்தவத்துக்கு.
இங்கே சுவிசேஷமே வேற. ஆனால் தான் பவுல் சொல்றாரு, நான் போன பிறகு சபைகளை பாழாக்குகிற ஓநாய்கள் வரும். நான் சொன்ன இந்த சத்தியத்தை அப்படியே எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க வெளியில், தான் இஷ்டத்துக்கு சபையை நடத்துவானுங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ஜான் ஜெபராஜ் ஜெயிலில் இருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு கொண்டாட்டம் தெரியுமா? இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தின ஒரு தேவ பிள்ளை. அவன் இன்னைக்கு பாவியோ பாவமோ இல்லையோ தெரியாது. இன்னும் தீர்ப்பை வந்துருச்சா? இப்போ இல்லையே. ஒரு பாவம் இல்லாதவனு கூட நாளைக்கு வெளியில் வரப்போகிறான். அல்லது பாவமே செய்தால் கூட என்ன செய்யணும்? கிறிஸ்தவ என்ன செய்யணும்? அவனுக்காக ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை, அதுதானே சொல்லி கொடுத்தாரு. ஒரு சகோதரன் எத்தனை முறை பாவம் மன்னிக்கலாம்? அவனை 70 முறை கூட நீ மன்னிக்கலாம். மன்னிக்க மன்னிக்க அவன் சைனிங் ஆகுவான், பட்டை தீட்டப்படுவான். வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட என்ன செய்தோம்? பயங்கர சைனிங் ஆகும். அதுபோல தான். அதனால் கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. இப்படியா யூடியூப்பில் போட்டு கிளின்னு கிளிக்கிறதுக்கு இவனெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி, அவன் ஒருத்தன் தான் பாவி மாதிரி நாசம் பண்ணுறாங்க. அதான் கிறிஸ்துவ போதனையா? சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் சரீரம் மொத்தமும் பாடுபடும். தான் கிறிஸ்தவம். சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் உடம்புல இருக்கிற மொத்த உறுப்புகளும் அவனை காப்பாற்றுறதுக்கு, அந்த வழி போகிறதுக்கு உதவி செய்தில்ல. அப்படி தான் இருக்கணும் கிறிஸ்தவம். சபை அப்படி தான் இருக்கணும். இப்படி தான் சபையை கர்த்தர் கட்டும்படி பவுல் மூலமாய் கர்த்தர் இப்படி போதித்து நடத்தினார். ஒரே ஒரு வசனம் படிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. பாவ மன்னிப்பு மீட்பெல்லாம் ஏதோ நானும் நீயும் சம்பாதிக்கிற விஷயம் இல்லை. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சத்தியம் சொல்லிட்டு வருவேன். நீ அல்ல, நீ செய்கிறதுலே அல்ல, அவர் செஞ்சிருக்கிறார் நமக்காக. அதை விசுவாசிப்பதில் தான் நமக்கு ரட்சிப்பு. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா உடனே என்ன செய்கிறாங்க? ஐயோ என்ன வாங்கணும்? ஒரு வீடு பிரவேசிட்ட, ஐயோ என்ன வாங்கி வைக்கணும், என்ன வாங்கணும், என்ன பொருள் வேணும், அதுதான் கேட்குறாங்க. நான் சொல்ல ஒன்றும் வேண்டாம், நான் வர்றேன் ஜெபம் பண்ணுற விசுவாசி, ரத்தம் தெளிக்கிறேன் விசுவாசி, அது போதும். எல்லாமே அவர் செஞ்சு வச்சுட்டாரு. பாவ நிவாரண பலியாக, ஒரு பாவத்தை போக்கும் மீட்பின் பொருளாக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். நாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. தேவனுக்கு முன்பாக எண்ணத்தை செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரட்சிப்புக்கு நாம் எண்ணத்தை ஈடாக செலுத்துவோம். ஒன்றுமே செலுத்த முடியாது. அவ்வளவு பெருசு அவருடைய கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யமான கிருபை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அன்பில, கிருபையில, இரக்கத்தில். பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வீங்க? அவர் உங்களை மீட்டு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க. மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தார். ஏன் பிரதர் நேரத்தில் சர்ச்சுக்கு ஓடுறீங்க? அவர் எனக்காக தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்தாருங்க. எனக்கு இங்கே என்ன வேலை, எனக்கு இங்கே என்ன உண்டு? நான் அவர் பரலோகத்தை விட்டு ஓடி வந்தார். நான் எப்படி வீட்டில் உட்காந்துருப்பேன்? நீ ஓடி வரணும். நிறைய பேருக்கு பாஸ்டர் என் வீட்டுக்கு வர்றதில்லை, அதனால் நான் வர்றதில்லை. இதெல்லாம் பாஸ்டர் பைத்தியம். நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வர்றதுனால ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது. நான் உன் தலைமையில கை வைக்கிறதுனால ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது. மீட்கும் பொருள் அவர் என்று சொல்லுகிறேன். வேதத்தின் சத்தியத்தின் பூர்வமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க விசுவாசித்தால் தானாவே ஆசீர்வாதம் உங்க பின்னாடி வருது. இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு முன்னாடி போவார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு பின்னாடி இருந்து காப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும். நான் எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி வர முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சத்தியம், இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவர் எங்கேயுமே அவர் உங்களோடே இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அதுக்காகத்தான் நீங்கள் அவரை குறித்து அறியும்படி இங்கே வரணும். எனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் நான் சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் என்னை தான் கருத்து கணக்கு கேட்பார். நீ சொன்னையா, நீ ஏன் சொல்லலை, அதான் என்னை கேட்பார். உன்னை என்ன கேட்பார் தெரியுமா? நீ போனையா, ஒழுங்கா சர்ச்சுக்கு போனையா, நீ போய் சத்தியம் கேட்டையான்னு உன்னையும் கேட்பார். அதனால் ஓடி வா, தேடி வா. சத்தியம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. யார் உனக்கு போதிப்பா?
அதனால் கிடைக்கும்போது வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆத்துமாவை கொழுமையாக வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். முடிக்கலாம்.